கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களில் ஒருவரான யாக்கோபு ஜேம்ஸ் என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவின் பொழுது நமக்கு இறைவன் தருகின்ற இந்த நற்செய்தி பகுதியின் அடிப்படையிலே அவருடைய மறைசாட்சியம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் இந்த மறைவுரையிலே பார்ப்போம். யாக்கோபினுடைய அம்மா தாய் அவர்கள் இறைவனிடம் வேண்டுகின்றார்கள், இயேசுவிடம் கேட்கின்றார்கள். ஆண்டவர் தனது ஆட்சி மகிமையிலே வருகின்ற பொழுது வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவ்வாறு அவர்கள் அமர்வதற்கு முன்பாக என்னுடைய துன்பத்திலேயும் இறப்பிலேயும் பங்கெடுக்க வேண்டும். அதைத்தான் நான் குடிக்கப் போகின்ற கிண்ணத்தில் அவர்கள் குடிக்க முயலுமா என்று சொல்கின்றார். ஆம், முடியும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த துன்பக்கலம், துன்பக் கிண்ணம் என்பது அவருடைய பாடுகளை குறிப்பிடுகிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த 12 திருத்தூதர்களில் முதன்முறையாக மரித்தவர் ஜேம்ஸ், யாக்கோபு என்பவர்தான். அவர் எங்கே இருந்தார் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு அவர்கள் சென்றார்கள். வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய நற்செய்தி பணியை அறிவித்தார்கள், ஆற்றினார்கள். அந்த வகையில்தான் புனித திருத்தூதர் தோமா நம்முடைய நாட்டிற்கு வந்தார் என்று நம்பப்படுகிறது. அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஜேம்ஸ் யாக்கோபு எங்கே இருந்தார் என்று சொன்னால் எருசலேம் நகரிலே இருந்தார். எருசலேம் திருச்சபைக்கு அவர்தான் தலைவராக இருந்தார். அந்த எருசலேமில் இருக்கின்ற பொழுதுதான் அவர் முதல் வேத சாட்சியாக, இந்த திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக அவர் மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு பருக இருக்கின்ற துன்பக் களத்திலே இவரும் பருக முடியுமா என்று கேட்டதற்கு ஆம் என்றார்கள். முதல் வேத சாட்சியாக மரித்தார் யாக்கோபு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆட்சி உரிமையிலே பங்கெடுக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், மகிமையில் மாட்சியில் பங்கெடுக்கின்றவர்கள் இதுபோன்ற நமது கலாச்சாரத்திலேயும் நம்முடைய இந்த உலக காரியங்களிலேயும் நாம் பார்க்கின்ற விதமாக வெற்றி வீரர்களாய் இருப்பார்கள் என்று நாம் நினைத்துவிட முடியாது. இங்கே தேர்தல் நடக்கும், வெற்றி பெறுவார்கள், அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்வார்கள், அரசாட்சி புரிவார்கள், மகத்தான வழியிலே அவர்களெல்லாம் வாழ்வார்கள், சொகுசாக இருப்பார்கள் என்றெல்லாம் அந்த ஒரு ஆட்சியை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. மாறாக சிலுவையின் ஆட்சி, ஆண்டவர் இயேசுவினுடைய சிம்மாசனம் எங்கே இருக்கிறது? சிலுவையிலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய கிரீடம் எங்கே இருக்கிறது? முள்முடியிலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் எங்கே இருக்கிறது? அங்கேதான் அவருடைய ஆட்சி இருக்கிறது. அதுதான் அவருக்கு நிறைவு, அதுதான் அவர் கொண்டு வந்த உண்மையான ஆட்சி என்பதை மனதில் கொண்டுதான் ஆண்டவர் இயேசு அவர்களை கேட்கின்றார். நம்முடைய வாழ்விலேயும் துன்பம் என்பது நாம தேடி போவது இல்லை. துன்பம் தானாக நமக்கு வரும். நம்முடைய வாழ்விலே இடர்படும், எதிர்படும். இந்த துன்பத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நாம் அணுகுகின்றோம், எப்படி மேற்கொள்கின்றோம் என்பதெல்லாம் நம்முடைய மனநிலையை பொறுத்தது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், சீடர்கள், திருத்தூதர்கள் வரிசையிலே நாமும் அவைகளை சந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த துன்பத்தை திருத்தூதர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ நாமும் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற உறுதியான மனநிலையும் நல்ல உடல் வாகும் இறைவன் நமக்கு அருள வேண்டுமென, இயேசுவின் சாட்சிகளாக நாம் திகழ வேண்டுமென நமக்காகவும் நம்முடைய சார்ந்த அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.